உலகெங்கிலும் உள்ள தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இயற்கையான முறையில் கூந்தல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு வீட்லேயே எப்படி கூந்தல் தைலம் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கூந்தல் தைலம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றத சொல்லலாம் வாங்க. முதல்ல மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 250 ml எடுத்துக்கோங்க. மறிக்கொழுந்து 20 கிராம், மகிழம்பூ 20 கிராம், வெட்டிவேர் 20 கிராம், செம்பருத்தி பூ 20 கிராம், ஜடாமஞ்சி 20 கிராம், வேம்பாலம்பட்டை 20 கிராம், ரோஜா இதழ் 20 கிராம், சங்குப்பூ 20 கிராம், கடைசியாக ஆவாரம்பூ 20 கிராம். இப்போது இந்த பொருட்களை வச்சு எப்படி எண்ணெய் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 200 ml எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 250 ml. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க மறிக்கொழுந்தை போடுறோம். மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா தலைமுடி கருமையாக வளரவும் எண்ணெயோட நறுமணத்திற்காகவும் பயன்படுத்துகிறோம். அடுத்து மகிழம்பூ. மகிழம்பூ பார்த்திங்கன்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்குது. அதோட இதுவும் எண்ணெயோட நறுமணத்திற்கு பயன்படுத்தப்படுது. மகிழம்பூவை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்குது, பொடுகு, முடி உதிர்தல் போன்ற தலைமுடி பிரச்சனைகளை தீர்க்குது. இதோடு மட்டும் இல்லாமல் இது முடி ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. சங்குப்பூ இது உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடி வளரச் செய்கிறது, முடி உதிர விடாமல் தடுக்கிறது. ரோஜா இதழ் இது பார்த்திங்க அப்படின்னா முடி பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்க பயன்படுது. ஆவாரம்பூ இது பார்த்திங்கன்னா முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி நன்கு அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர அபரிவிதமான பயன்களை ஆவாரம்பூ நம்மளோட தலைமுடிக்கு தருது. ஜடாமான்சி முடி உதிர்வதை தடுக்கவும் முடியின் தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. வேம்பாலம்பட்டை தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர பயன்படுகிறது. வெட்டிவேர் இது முடி உதிர்வதை குறைத்து கருமையாக முடி வளரவும் கண்களை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கவும் இது நல்ல பயன் தருகிறது. இப்போது இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க பொருட்கள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த பொருட்களை வாங்கி நான் சொன்ன வழிமுறைகள் படி இந்த பாட்டிலில் தேங்காய் எண்ணெயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 7 நாட்கள் வெயிலில் வச்சு 7 நாட்கள் கழித்து அந்த எண்ணெயை பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் ஊறி எண்ணெய் நல்லா இந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நன்கு அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறத நீங்களே காண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள்.